கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன், விச் கண்ட்ரி ஹேஸ் தி ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அமாங் எஜுகேட்டட் யூத் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? படித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மை விகிதம் எந்த நாட்டில் அதிகமாக உள்ளதாக சர்வதேச தொழிலாளர் அமைப்பு தெரிவித்துள்ளது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இந்தியாவுல தான் அதிகமா இந்த ஒரு அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதுவும் அ இந்த எஜுகேட்டட் யூத் மத்தியில ஓகேங்களா? படித்த இளைஞர்கள் மத்தியில வேலைவாய்ப்பின்மை அதிகமாக இந்தியாவுல தான் இருக்கு அப்படிங்கிறத சர்வதேச தொழிலாளர் அமைப்பு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த ரிப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவோட அந்த அன்எம்ப்ளாய்மென்ட்ட பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. இந்த வகையில இந்தியாவுல இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்டு யூத் அப்படின்னு பார்த்தோம்னா, 82.9% ஆஃப் அன்எம்ப்ளாய்டு யூத் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல குறிப்பா பார்த்தோம்னா, நமக்கு கேள்வியில என்ன கேட்டிருக்காங்க? ஹையஸ்ட் அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் அமாங் எஜுகேட்டட் யூத். படித்த இளைஞர்களின் வேலைவாய்ப்பின்மைய பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியால படித்த இளைஞர்கள் எத்தன சதவீதம் பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 65.7% இருக்காங்க அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு பல்வேறு காரணங்கள சொல்லியிருப்பாங்க. படித்த இளைஞர்கள் மத்தியில கரெக்ட்டான ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இல்ல. வேலைக்கு போகக்கூடிய அளவு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்கிறது ஒரு காரணமாகவும், இது பிரதான காரணமா சொல்லியிருப்பாங்க. ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னொரு பிரதான காரணமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில எஜுகேட்டட் இந்தியன்ஸ் வந்து ஹைலி எஜுகேட்டடா இருக்காங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்தியாவுல இல்ல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால அவங்க கிடைக்கக்கூடிய ஜாப்க்கு போகாம, பெட்டர் ஜாப்க்கு வெயிட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, எஜுகேட்டட் யூத் மத்தியில இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது 65.7% அப்படிங்கிறத ILO ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ, அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ். செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் லோக்சபா எலக்ஷன்ஸ் இஸ் 25,000 அப்படின்னு குடுத்திருக்காங்க. இஃப் த கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டூ செக்யூர் 1/6 ஆஃப் த வோட்ஸ், இட் வில் நாட் பி ரிட்டர்ன்ட் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். லோக்சபா தேர்தலுக்கான டெபாசிட் தொகை 25,000 அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. வேட்பாளர் 6ல் 1 பங்கு வாக்குகளை பெறத் தவறினால், அது திரும்பப் பெற இயலாது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் லோக்சபா எலக்ஷன் அப்படிங்கிறது இங்க ரூ. 25,000 கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான். இதுவே எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ரூ. 12,500 50% அவங்களுக்கு வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. இதுவே ஒரு எம்.எல்.ஏ எலக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா, அங்க வந்து ரூ. 10,000 அப்படிங்கிறத செக்யூரிட்டி டெபாசிட்டா கட்டணும். இதுவே எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரூ. 5,000 வந்து கட்டினா போதும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது, இஃப் த கேண்டிடேட் ஃபெயில்ஸ் டூ செக்யூர் 1/6 ஆஃப் த வோட்ஸ், அதாவது 6ல் 1 பங்கு வாக்குகளை அவங்க வாங்காம இருந்தாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வோட்ஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் வோட்ஸ்ல வந்து 1/6 ஆஃப் த வோட்ஸ வாங்காம இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட்ட வந்து திருப்பி தர மாட்டாங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். இதுவே இன் டெர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, 16.66% அப்படிங்கிறது தான் கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒண்ணு 16.66ன்னு குடுக்கலாம். இல்ல 1/6 அப்படிங்கிறத குடுக்கலாம். இந்த 1/6 ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் வோட்ஸ்ல 1/6 ஆஃப் த வோட்ஸ் வாங்காம இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டெபாசிட் தொகையை திருப்பி தர மாட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் 2மே கரெக்ட்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்தது, விச் இந்தியன் பிளேயர் வாஸ் செலக்டட் அஸ் அ மெம்பர் ஆஃப் த இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வீரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஸ்ரீஜேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீரரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ அடுத்தது, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓம் ஷேப்ட் டெம்பிள் இனாகிரேட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகின் முதல் ஓம் வடிவ கோவில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓம் வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஹிந்தியில இருக்கக்கூடிய ஓம்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப்ல ஒரு கோயில் திறந்திருக்காங்க. எந்த மாநிலத்திலன்னா, ராஜஸ்தான்ல வந்து திறந்திருக்காங்க. ஸோ கடைசியா, இன் விச் லோக்சபா கான்ஸ்டிட்யூயன்சி ஆஃப் தமிழ்நாடு ஆர் மோஸ்ட் கேண்டிடேட்ஸ் கன்டெஸ்டிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் எந்த மக்களவை தொகுதியில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 39 மக்களவை தொகுதிகள் இருக்கு. லோக்சபா கான்ஸ்டிட்யூயன்சிஸ். அதுல தமிழகத்துல மொத்தமா 950 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. அதுல பெண் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 76 பெண் வேட்பாளர்கள் வந்து இருக்காங்க. இதுல எந்த தொகுதியில அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கரூர் மக்களவை தொகுதியில 54 வேட்பாளர்கள் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? குறைந்தபட்சமா பார்த்தோம்னா,
நாகை தொகுதி இருக்குல்ல, நாகப்பட்டினம் தனி தொகுதியா இருக்கு இந்த வருஷம். ஸோ, அந்த தொகுதியில 9 வேட்பாளர்கள் வந்து குறைந்தபட்சமா போட்டியிடுறாங்க. ஓகேவா? ஸோ, அப்ப இந்த கேள்வியில அதிகபட்சமா தான் கேட்டிருக்காங்க. அதிக வேட்பாளர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, கரூர் மக்களவை தொகுதியில தான் அதிகமா 54 வேட்பாளர்கள் இருக்காங்க. போன இதுக்கு முன்னாடி நடந்த அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி எலக்ஷன் சட்டமன்ற தேர்தல்லயுமே கரூர்ல தான் வந்து அதிகப்படியான வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்பயும் கரூர்ல தான் அதிகப்படியான வேட்பாளர்கள் 54 வேட்பாளர்கள். கம்மியான வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நாகப்பட்டினம் தனி தொகுதி. அங்க 9 வேட்பாளர்கள். சரிங்களா? ஸோ அதான் கரெக்ட் ஆன்ஸர். கரூர் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்ஸர். ஸோ இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.